ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் சட்டத்திறனியான கௌசல்யாவுக்கு எதிராகவும் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கில் இருவருக்கும் பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றிருந்த இந்த வழக்கு விசாரணைகளின் போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் கௌசல்யாவுக்கும் சில அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் வழங்கியதுடன் அவர்களுக்கு சில எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசத் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள் பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்திறனியான கௌசல்யா ஆகிய இருவரும் விஜயம் செய்திருந்தனர். அவர்களுடைய வருகையின் போது அங்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி சில விளக்கங்களையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அங்கு வந்திருந்த ராமநாதன் அர்ஜுனாவும் கௌசல்யாவும் சில முறைகளை பின்பற்றாமல் தன்னுடன் முரண்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் தன்னை சேர் என்று அழைக்குமாறு வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கு மேலாக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமைகளில் இருக்கின்ற உத்தியோகர்களுடன் குறித்த இருவரும் முரண்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளை அர்ஜுனா மற்றும் கௌசல்யா மீது சுமத்தி ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஜாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டில் வழங்கப்பட்டிருந்த தகவல்களின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணம் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த விசாரணைகளின் முடிவில் இந்த முறைப்பாடு ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் இன்று குறித்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மன்றில் ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணியான கௌசல்யாவுக்கு அழைப்பாணையும் விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி குறித்த வழக்கு இன்று காலை ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது முறைப்பாட்டாளர், அதாவது ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சார்பில் சட்டத்திறனிகளான திருக்குமரன் மற்றும் குருபரன் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர். மேலும் இந்த வழக்கின் எதிராளிகளான அர்ஜுனா மற்றும் கௌசல்யா சார்பில் சட்டத்தரணியான தனஞ்சயனும் ஆஜராகி இருந்தார். இந்த வழக்கினை விசாரணைகளுக்கு எடுத்துக் கொண்டிருந்த நீதவான் இது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக இந்த ஆராய்வுகளின் முடிவில் அல்லது விசாரணைகளின் முடிவில் இந்த வழக்கிற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருடைய முன் அனுமதி இல்லாமல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவோ அல்லது சட்டத்தரணி கௌசல்யாவோ ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழையக்கூடாது என்றும் தேவையற்ற குழப்பங்களை அங்கு ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த நீதிமன்றம் வழங்குகின்ற இந்த கட்டளைகளை மீறி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் சட்டத்தரணி கௌசல்யாவும் செயற்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு வழங்குகின்ற பிணை ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் இந்நீதிமன்றத்தினால் இன்று விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக குறித்த வழக்கினை மேலும் கொண்டு சென்று நடத்துவது சம்பந்தமான தகவல்களை சட்டமா அதிபரிடம் இருந்து பெற்று மன்றில் தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் போலீசாருக்கும் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தது. இறுதியாக இருவரையும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு ஆழ்பிணையில் வெளிச்செல்வதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. இதற்கு மேலாக இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இவ்வாறான உத்தரவுகளே இன்று நடைபெற்றிருந்த வழக்கு விசாரணைகளின் முடிவில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுகளின்படி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் சட்டத்தரணி கௌசல்யாவும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த பிணையினை அனுமதியினை கொண்டு இன்று வெளியில் வந்துள்ளனர். இவ்வாறானவிதான் இன்று யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த அந்த வழக்கு விசாரணைகளாக இருந்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக மேலேதேனும் தகவல்கள் அல்லது அடுத்த வழக்கு தவணை தொடர்பான அறிவித்தல்கள் விடுக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பண்ணிக்கலாம்.